2 minutes ப்ளீஸ். காங்கிரஸ் தான் நீட் கொண்டு வந்தாங்க, திமுக அதை ஆதரிச்சிச்சு அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கான விளக்கங்கள் பல கொடுத்தும் அவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஆனாலும் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. சரி, காங்கிரஸ் ஏன் நீட் கொண்டு வரணும், அதை ஏன் திமுக ஆதரிக்கணும் அப்படின்னா, அந்த நீட் கொண்டு வர்றதுக்கு சமயம் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அப்போவே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருந்துச்சு. சிறந்த கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு கிட்டத்தட்ட யூரோப், சிங்கப்பூர், வேறு நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம மருத்துவ கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதனால தான் பல யூரோப்பில் இருந்தும் சரி, யூஎஸ் யூகேலேருந்தும் சரி, வெளிநாடுகளிலிருந்தும் சரி, தமிழ்நாடு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இந்த கட்டமைப்பு சூப்பர்வா அப்படின்னு சொல்லிட்டு போன பல நபர்கள் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதனால் காங்கிரஸ் என்ன யோசிச்சு அப்படின்னா, சரி ஏற்கனவே தமிழ்நாடு மருத்துவத்தில் ரொம்ப சிறந்து விளங்குது, ஸோ இவங்கள மாதிரியே மற்ற மாநிலங்களையும் மருத்துவத்தில் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நீட் கொண்டு வராங்க. ஆனால் அந்த நீட் 2010 வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் சரி, அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அவருக்கும் சரி, ஏற்கனவே எங்கள் மருத்துவ கட்டமைப்புலாம் டாப் கிளாஸில் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு நீட்டு அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்து எங்கள் மாணவர்களாக பால்படுத்த வேணாம் அப்படின்னு ஒரு மறுப்பை, மிகப்பெரிய எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறார். இதை உணர்ந்த காங்கிரஸ் உடனடியாக தமிழ்நாடுன்னு கிடையாது, எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் தங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் விலக்கு உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளில் தான் அந்த நீட்டும் கொண்டு வராங்க. அதனால தான் 2013 இந்தியா முழுக்க நீட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் நீட்டு கிடையாது. 2014 நீட்டு கிடையாது, 15 நீட்டு கிடையாது, 16 நீட்டு கிடையாது. 2017 எடப்பாடி ஆட்சியில் தான் முதல் முறையாக நீட்டு கொண்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், 2018 அனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நீட் அப்படிங்கிற எதிர்ப்பை தெரிவித்து தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன புரியுது அப்படின்னா, இந்த நீட் அப்படிங்கிறத வந்து எதிர்க்கிறதுக்கு ஏன் திமுக மட்டும் இல்லை, ஏடிஎம்கேல இருந்த அம்மையார், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா, அந்த அம்மையார், இறந்து போன அந்த அம்மையார் ஜெயலலிதா, அவருமே ஸ்ட்ராங்காக நின்று நீட்டை எதிர்த்தவர் தான். ஆனால் இந்த அடிமை எடப்பாடி எப்போ ஆட்சியில் உட்காந்தாரோ அப்போ தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே, நீட் கொண்டு வந்ததற்கான ரீசன் தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்களும் மருத்துவத்தில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். அதனால தான் இப்பயுமே தமிழ்நாடு அதை ஒரே குரலில் எதிர்க்குது. நேற்று நடிகர் விஜயோட அந்த அறிவிப்பாகட்டும், இல்லை ஸ்டார்டிங்கில் இந்த நீட் எதிர்ப்பை வந்து முழு மூச்சாக கொண்டு போராடிட்டு இருக்க திமுக வரை இப்போ வந்து அதிமுகவுமே அந்த நீட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட குரலாக தான் இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசு உடனடியாக நீட் விலக்க தமிழ்நாடு போன்ற மருத்துவ கட்டமைப்பில் முன்னிலையில் நிற்கிற மாநிலங்களுக்கு மட்டுமாச்சும் விலக்கு கொடுத்து அவங்க இந்த நல்ல செயலை செஞ்சாங்க அப்படின்னா மருத்துவ மாணவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அது மிகப்பெரிய பயனை தரும். நன்றி, வணக்கம்.